குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. அதுதான் உண்மை நிலவரம். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தேர்தல் கணிப்பெல்லாம் சரியா வராது. ஏன்னா இப்போ நடக்கிற தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் நடக்கல, மக்களுக்கும் வாக்கு எந்திரத்துக்கு மத்தியில் நடக்குது. சர்வே ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது நார்த்தில் அவங்க ஸ்வீப் பண்ணுறாங்க. 272 எல்லாம் ஈஸியாக தாண்டுவாங்க. 300 வந்துடும். பிஜேபிக்கு மட்டுமே 280 to 300 பிஜேபிக்கு மட்டுமே வந்துடும். 225லேருந்து 250 தொகுதி தான் இந்த முறை அவர்கள் வருவார்கள் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதுனேன். அப்போ நான் என்னன்னா 370 இல்லை 272 இவர்கள் பிடிக்கிறதே கஷ்டம். நான் 303 இடங்கள் அவங்க ஜெயிச்சாங்க கடந்த தேர்தலில். இந்த முறை அவர்கள் அந்த இடம் பெற முடியுமா அப்படிங்கிறதா முதல் கணக்கு. நீங்கள் சர்வே எடுத்துக்க போனாலே எல்லாரும் சொல்லுவாங்க போட்டியே இல்லைங்க, என்னங்க நீங்கள் சர்வே வந்துட்டீங்கிற ஒரு தன்மை தான் இருக்குது. பிஜேபி 400 சீட்டு வருவோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் உட்பட எல்லாருமே சொல்றாங்க. நீங்க என்ன கணிக்கிறீங்க? 400 சீட்டு வருங்கிறது ஒரு ஆசை. 400 பிஜேபி அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. இல்லை 330 சீட்டு வரும்னு நினைக்கிறேன். அலையன்ஸோட. ஆனா இப்ப சமீப காலத்துல வர ரிப்போர்ட் பார்த்தா ரொம்ப காங்கிரஸுக்கு அப்பர் ஹேண்ட். அதாவது பிஜேபி இந்த மேஜிக்கல் 272 வரதுக்கே சிரமப்படும்னு சொல்றாங்க. பிஜேபி 230 240 அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அதை 272 டச் பண்ணணும்னு லேட்டஸ்டா வர ரிப்போர்ட்லாம் சொல்றாங்க. நான் ஒரு பட்டிங் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். நான் ஒரு மிகப்பெரிய பிரசாந்த் கிஷோரோ பிரணாய் ராயோ கிடையாது. இருந்தாலும் எனக்கும் ஒரு அளவுக்கு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவுடைய ஆதாரத்துல தான் நான் சொல்றேன். நான் சும்மா ஒர்க் பண்ண சர்வே ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது நார்த்தில் அவங்க ஸ்வீப் பண்ணுறாங்க. 272 எல்லாம் ஈஸியாக தாண்டுவாங்க. 300 வந்துடும். பிஜேபிக்கு மட்டுமே 280 to 300 பிஜேபிக்கு மட்டுமே வந்துடும். தமிழ்நாட்டில் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? 4 சீட்டு மினிமம். பிஜேபி மட்டுமா? பிஜேபிக்கு 4 சீட்டு வரும். ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கேக்கும் அவ்வளோதான் வரும். ஏடிஎம்கேக்கு அதை விட குறைவாக கூட வரலாம். மொத்தமாக 33-34 சீட்டு டிஎம்கே வந்துடும். டிஎம்கே வில் கெட் range is 30 to 35. BJP range is 4 to 6. ADMK range is also 4 to 6. ஆனால் எதனால் பாஜக 370 ஜெயிக்காது ஏன்னு சொல்லி இந்த தேர்தல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதினேன் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இந்த தேர்தலுக்கு முந்தைய ஒரு மாத சூழல் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஊடகங்களும் இது தேர்தலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்தியா டுடே வார இதழ் அவங்க ஒரு கான்க்ளேவ் நடத்தினாங்க. அந்த கான்க்ளேவோட இறுதியில் அவங்க பிரசுரித்த அடுத்தடுத்த இதழ்களில் அவங்க என்ன மாதிரியான விவாதங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 2024 மோடிக்கோ பாஜகவுக்கோ ஒரு விஷயமே இல்லை. அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் 29 பற்றி, அப்படி 34 பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை. இது ஒரு பேருக்கு சம்பிரதாயத்துக்கு நடக்கிறது. மக்கள்கிட்ட பயணித்த எனக்கு அது பெரிய அதிர்ச்சி அளித்தது. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஊடகங்கள் இப்படி இருக்கவே முடியாது. நீங்கள் ஈவன் ரொம்ப ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு வெகுஜன பத்திரிகையாக இருந்தாலும் கூட, தேர்தல்னு நெருங்கும் போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பத்திரிகையை எங்கேயோ சுதாரிச்சுட்டு ஒரு கலச்சூழலுக்கு, அதாவது போட்டிச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஒரு 4 பேட்டி போட்டீங்கன்னா எதிர்கட்சிக்கு ஒரு 2 பேட்டியாவது போடுவீங்க. இப்படி எல்லாம் இருக்கும். முதல் பக்கத்துல ஆளுங்கட்சி, செகண்ட் பேஜ் அப்படி இருக்கும். அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி காவடி எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்திய ஊடகங்கள் சரிஞ்சதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்குச்சு. அப்போ நான் போனது மக்களை சந்திக்கிறது, அவங்களோட அபிலாஷை என்ன எழுதுறதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். நாம 2 பேரும் ஹிந்துல ஒர்க் பண்ணவங்க. அதனால நான் இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிக்காங்க அப்படிலாம் நான் எழுதினதே கிடையாது கடந்த 20 ஆண்டுகள்ல. ஆனால் இந்த முறை ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒரு பொய்யை, அதாவது 400 சீட் பாஜக கூட்டணி வந்துடும் அப்படின்னு ஒரு பிரமையை உருவாக்குனப்ப அதை நாம குறுக்கீடு செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அது ஒரு உளவியல் தாக்குதல். ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லா எதிர்கட்சிகளையும் ஒட்டுமொத்த சாமானிய மக்கள்கிட்டையும் ஒரு பிரமையை உருவாக்கி அதன் வழியாக ஒரு உளவியல் தாக்குதலை உண்டாக்கி ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நிறுத்துறது. நான் போனப்ப அப்படி இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கும் களத்துல பாஜக தான் முன்னிலையில் இருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தனிப்பெரும்பான்மை கட்சி அவங்க வருவாங்க. நான் இந்த இப்ப நம்ம 4வது கட்டம் முடிந்து பேசிட்டு இருக்கோம். நான் முதல் கட்ட தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி சொன்னேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், 225லேருந்து 250 தொகுதி தான்
இந்த முறை அவர்கள் வருவார்கள் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதினேன். அப்போ நான் என்னன்னா 370 இல்லை 272 இவர்கள் பிடிக்கிறதே கஷ்டம். ஏனென்றால் நீங்கள் வந்து இந்த 272ங்கிறது தான் மேஜிக்கல் நம்பர். நம்முடைய மக்களவையில் Majority. தனிப்பெரும்பான்மை பிடித்து ஆட்சியில் அமர்வதற்கு ஒரு கட்சிக்கு தேவைப்படக்கூடிய எண்ணிக்கைங்கிறது 272. கடந்த முறை வந்து பாஜக பெற்ற எண்கள் வந்து 303. அப்ப வெறும் 31 எண் அடிப்படையில தான் இந்த ஆட்சி வந்து மேலே இருக்கு. ஏனென்றால் அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் சார் 350க்கு மேல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சுது அப்படின்னு. இந்த முறை வந்து அப்படி வலுவான கூட்டணி எல்லாம் இல்லை. இந்த முறை பாஜக வந்து ஒரு பேருக்கு கூட்டணி போல ஒரு பாவனையை தான் உருவாக்கியிருக்கு. ஒரே ஒரு இடத்துல அவர்களுக்கு பலமான கூட்டணி இருக்குன்னா ஆந்திராவில் ரிசல்ட் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. போகட்டும், அது போகட்டும். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இந்த 303லேருந்து 31 நம்பர் வந்து குறையிறதுங்கிறதுக்கு கண்கூடாக வந்து நான் போன மாநிலங்கள்லேருந்து எனக்கு எண்ணிக்கை தெரிஞ்சுது. தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகத்தில் கடந்த முறை வந்து பெருவாரியான தொகுதிகளை அவங்க ஜெயிச்சது எல்லாருக்கும் தெரியும். 28க்கு 26 தொகுதி ஜெயிச்சாங்க. இந்த முறை வந்து அங்கே மிக குறைந்தது 10 காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சேன். 20 கூட ஜெயிக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நான் ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொல்கிறேன், 10 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. சரி, நீங்கள் இந்த பக்கம் மேற்கு மகாராஷ்டிரம், குஜராத். மகாராஷ்டிரம் வந்து கிட்டத்தட்ட 48 தொகுதிகள். 48ல் பெருவாரியாக ஜெயிச்சாங்க பாஜக கடந்த முறை. அதேமாரி குஜராத்தில் எல்லாமே ஜெயிச்சாங்க. 26 தொகுதிக்கு 26 ஜெயிச்சாங்க. ராஜஸ்தான் 25க்கு 25 ஜெயிச்சாங்க. சரியா? அப்போ இந்த பக்கம் இங்கே அதே போல் கிழக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பீகார், ஜார்க்கண்ட் இங்கே பெருவாரியான தொகுதிகளை ஜெயிச்சாங்க. பீகாரில் 40 தொகுதி இருக்குது, ஜார்க்கண்டில் 14 தொகுதி இருக்குது. இந்த 2 இடங்களையும் மிக குறிப்பாக மகாராஷ்டிரத்திலையும் பீகார் ஜார்க்கண்ட்லேயும் அவர்களுக்கு இந்த முறை வந்து பாதி இடங்கள் ஜெயிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அப்போ எனக்கு என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால், தென்னிந்தியாவில் உங்களுக்கு ஒரு 10 சீட்டு போயிடும், இங்கே ஒரு 15, அங்கே ஒரு 15ன்னா கண்ணுக்கு நேரம் வந்து 40 தெரியும். இன்னும் அதுக்கப்புறம் சில்லறையாக போக வேண்டிய இடங்கள்லாம் இருக்கு. நீங்கள் வந்து டெல்லி வந்து 7 இடங்கள் இருக்குது, பஞ்சாப் வந்து 13 இடங்கள் இருக்குது, ஹரியானா வந்து 10 இடங்கள் இருக்குது. கலெக்டிவாக இந்த 3 மாநிலங்களும் சேர்த்து 30 நம்பர்ஸ் இருக்குது. இதில் கடந்த முறை வந்து டெல்லியில் 7க்கு 7 பாஜக ஜெயிச்சுது, ஹரியானாவில் 10க்கு 10 ஜெயிச்சாங்க. இதுக்கு மேலே இதுக்கு தொடர் எதுவும் இல்லை. இதானியில் வந்து பஞ்சாப்ல வேற 2 ஜெயிச்சாங்க. இந்த முறை வந்து இது எல்லாமே அவங்களுக்கு சங்கடம். இந்த 30ல் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 எண்ணிக்கையிட்ட ஜெயிச்சாங்களே தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த எண்ணிக்கை வந்து இந்த மாநிலங்கள்லையுமே அவங்களுக்கு வந்து சரிபாதி கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது. அப்போ அங்கங்கே எல்லா இடத்துலையும் சதுரும் போது நீங்கள் இந்த 30லேருந்து 50 வரைக்கும் இறங்கிடுங்கிறது தெரியும் போது உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதே கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் அதுலேருந்து ஒரு 100, 150 நம்பரை எங்கேருந்து கூட்டி சொல்ல முடியும்? நீங்கள் 300லேருந்து 400ங்கிறது 100 நம்பர் கூட இல்லை, எப்படி நீங்கள் அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. இதை தான் நான் முதல்ல சொன்னேன், இதுதான் அந்த அடிப்படையில் சொன்னேன். அதில் மிக முக்கியமான சுட்டிக்காட்டிய விஷயம் என்னென்னா, பாஜகவினுடைய வாக்கு விகிதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சாலிடான ஒரு வாக்கு விகிதம் இருக்குது. அஃப்கோர்ஸ் 2014, 19 2 வருஷங்களையும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் காங்கிரஸ் மிக மோசமான தோல்வியை தழுவியது நமக்கு தெரியும். சரி, இவ்வளோ மோசமான ஒரு தோல்வியை தழுவிய போது காங்கிரஸினுடைய வாக்கு எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19%. அப்படின்னா கிட்டத்தட்ட 20% இல்லையா? அப்போ 5ல் ஒருவர் இன்னைக்கும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறாருன்னு அர்த்தம். பாஜக அப்படி ஒரு வாக்கு வங்கி ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா? மினிமமாக ஒன்று வச்சிருக்கோம், மேக்சிமமாக ஒன்று வச்சிருக்கோம். காங்கிரஸ்க்கு மேக்சிமமாக ஒன்று இருக்குது, 47% வாங்கியிருக்கு. சரி, நேர்காலத்தில் வந்து சாதாரணமாக வந்து 40க்கு மேலே அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்திரா காந்தி மறைவின் போது உச்சம் போனாங்க, அதெல்லாம் தெரியும். பாஜக மோடி வருவதற்கு முன்பு உச்சம் பெற்ற தேர்தல் அப்படிங்கிறது 1998, 99 தேர்தல். 2 முறையுமே அவர்கள் வென்ற எண்ணிக்கைங்கிறது 182. சரியா? அதில் அதிகபட்சமாக அவங்க போய் வாங்கினது 25%. சரி, அப்போ அவங்களோட ஸ்டேபிளான நம்பர் என்ன? இது உச்சமாக போகிறது. அப்போ ஒரு ஸ்டேபிளான நம்பர் என்னன்னா 1991 ஆரம்பிச்சு 2009 வரைக்கும் இந்த ஏற்ற இறக்கங்களில் சராசரி பார்த்தீங்கன்னா 19% தான் அவங்களுடைய. காங்கிரஸுக்கு வந்து சராசரி எவ்வளவுனா, நீங்கள் 25% அவங்களுக்கு இருக்குது. சராசரிங்கிறது ரொம்ப தோக்காமல் பேலன்ஸ்டாக வரும்போது 25% வந்துடுவீங்க. மோடி அல்லாத பாஜகவால் உச்சமாக போய் தொட முடிகிறதே அந்த நம்பர் தான் 25. ஸோ இந்த கணக்குகள்லாம் உங்களுக்கு வரலாற்றோடு தொடர்பு படுத்தி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இன்றைக்கு 2019 பாஜக வாங்கிய 37.5% வாக்குகள் அப்படிங்கிறது நான் அதில் சரிபாதியை மோடிக்கு கொடுத்துருவேன். பாஜக வாக்கு வங்கி எவ்வளவோ அதுக்கு இணையான வாக்கு வங்கியை
மோதி வச்சு தான் வாங்கினாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த முறை வந்து இதுக்கு மேலே அவங்க போகிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டுக்குவோம். ஏன்னா இந்த 303ங்கிறது அவர்கள் இதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு எங்கேயும் இடம் இல்லைங்கிற அளவுக்கு ஜெயிச்சாச்சு, எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாச்சு. நீங்கள் டெல்லியில் 7 சீட் இருக்குன்னா 7 சீட்டையும் ஜெயிச்சிடுறீங்க, அதுக்கு மேலே எங்கே போவீங்க? அப்படி எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாச்சு, அவங்களுக்கு சாத்தியமுள்ள இடம்லாம். அப்போ அவங்களுக்கு அந்த கணக்கு தெரியுது, இந்த முறை எவ்வளவும் வராது, உதிர போகுது. நான் 303 இடங்கள் அவங்க ஜெயிச்சாங்க கடந்த தேர்தலில். இந்த முறை அவர்கள் அந்த இடம் பெற முடியுமா அப்படிங்கறத முதல் கணக்கு. நீங்க இந்தியா கூட்டணி பலமா பலவீனம் அதெல்லாம் அப்புறம். கர்நாடகாவில் தொடங்கி அங்கே ராஜஸ்தான் வரைக்கும் கடந்த முறை அவர்கள் முழுக்க முழுக்க ஜெயிச்சாங்க. குஜராத்தில் 7க்கு 7, 20க்கு 20, 28க்கு 28, கர்நாடகாவில் 2 தான், மீதி எல்லாம் அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த முறை அப்படி நடக்குமா? தெலுங்கானா, மகாராஷ்டிரா ரொம்ப வீக்கா. அப்போ ஒவ்வொரு மாநிலத்தையும் கடந்த தேர்தலில் 2019 பெற்ற தேர்தல்களில் பெற்ற இடங்களை அப்படியே இப்போது பெறுவது எளிதல்ல. கர்நாடகாவில் அவங்க கடந்த முறை பெற்ற வெற்றி, ராஜஸ்தான்ல பெற்ற வெற்றி, டெல்லியில 7க்கு 7 இந்த முறை நடக்குமா? ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியில நடக்கிற காரியமா? இப்படி அவர்கள் கடந்த முறை பெற்றதை விட குறைவாக பெறுவாருங்கிறது நல்லா தெரிஞ்சதுனாலதான் அத்தனை இடங்கள் அவர்கள் பெற மாட்டார்கள்னு முதல் பாயிண்ட்டுக்கு வர்றோம். அப்போ இது குறைஞ்சிக்கிட்டே வரும்போது 250 விட குறையுது, 272 73க்கு மேல குறையுது. மெஜாரிட்டிக்கு தேவையான அப்படியே வந்தா 220ல இருந்து 250க்குள்ள வருவாங்க. நீங்க சர்வே எடுத்துக்க போனாலே எல்லாரும் சொல்லுவாங்க போட்டியே இல்லைங்க, என்னங்க நீங்க சர்வே வந்துட்டீங்கிற ஒரு தன்மை தான் இருக்குது. நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது ரெண்டாவது விஷயம். யதார்த்த சூழ்நிலை ஒரு வெற்றி கூட்டணி, அந்த வெற்றி கூட்டணி அப்படியே ஸ்டாலின் மெயின்டைன் பண்ணிட்டார். கலைஞர்னா அதை கொட்டி கவுத்திருப்பாரு, கோட்டை விட்டுருப்பாரு, திருமாவளவன்ட்ட மோதி இருப்பாரு, ஏதாவது காங்கிரஸ்கிட்ட மோத மாட்டார், திருமாவளவன்ட்ட மோதி இருப்பாரு, வைகோட்டை ஏதாவது அரசியல் பண்ணி இது பண்ணியிருப்பாரு, கம்யூனிஸ்டுகளை பற்றி எங்கேயாவது பேசியிருப்பாரு. ஸ்டாலின் வெற்றியே வந்து கூட்டணியின் வெற்றி, கம்பைன்டு கெமிஸ்ட்ரி அதுங்கிற மாதிரி போயிட்டு அப்படி தெளிவாக போயிட்டாரு. அந்த கூட்டணி அமைச்சிட்டு இப்போ அவரை ஒரு பெரிய தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த இதை அவர் கொண்டு போறாரு. அந்த தகுதி இருக்கு அவருக்கு, வெற்றிகள் அந்த தகுதியை கொடுத்துருக்கு அவருக்கு. திமுக அணி இன்டாக்டா இருக்குது, கமல்ஹாசன் அந்த அணியில சேர்ந்திருக்கிறாரு, அதிகார பலம் இருக்குது. அதிகார பலம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிகார பலத்தை வச்சு தான் ஜெயலலிதா அம்மையார் 144 போட்டு 200 ரூபா கொடுத்து 37 இடங்களை ஜெயித்தாங்க. அதிகார பலத்தை வச்சு தான் அழகிரி வந்து தென் மாவட்டத்தில் 10க்கு 9 2009 ஜெயித்தாப்புல. ஸோ இடைத்தேர்தல் காட்டக்கூடிய அதிகார பலம் அளவுக்கு இல்லைனாலும் கூட மக்களவை தேர்தல்லையும் ஒரு ஆளுங்கட்சி வந்து அதிகார பலத்தை பெரிய அளவில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தால ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கலாம், நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழச்சி தங்கபாண்டியனுக்குள்ள எதிர்ப்பு இருக்குங்கிற அந்த செய்தியை 6 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா எதிர்ப்பு இருக்குது. பட் எதிர்ப்பை களத்துக்குள்ளே வந்து காட்டக்கூடியவங்க வாக்களிப்பில் காட்டுவாங்களா? அது 2009 ரிஃப்ளெக்ட் ஆகலை, 1999 ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ அது ஒரு கிரே ஏரியாவை தான் நான் பார்க்குறேன். கடந்த காலத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலைங்கிறதையும் நான் பார்க்குறேன். இப்படி 53% வாக்கெடுத்த அணி, இப்படி எல்லா இதையும் பார்க்கும்போது வெற்றி வாய்ப்பில் அந்த அணி ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு தெளிவாக தெரியுது. இதுவரையிலும் கணிச்சதெல்லாம் வேற மாதிரி. இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தேர்தல் கணிப்பெல்லாம் வந்து சரியாக வராது. ஏன்னா இப்போ நடக்கிற தேர்தல் வந்து அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் நடக்கலை, மக்களுக்கும் வாக்கு எந்திரத்துக்கு மத்தியில் நடக்குது. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டு போட்டது யாருக்கு போய் சேர்ந்தது, தேர்தல் வாக்கு எந்திரம் யாருக்கு இப்போ ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்குது. எதனால் இப்படி சொல்கிறோன்னு பார்த்தாக்கா, தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்கிறதுக்கான சான்ஸே காணும். பிளைனாகவே சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். பாஜக கூட்டணியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே சின்னம் ஒதுக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையரே வீட்டில் கொண்டு போய் சைக்கிள் நிறுத்துறாரு. சார் உங்களுக்கு தேர்தல் சின்னம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஜே.கே. வாசன் கொண்டு போய் நிறுத்துறாரு. அதே வந்து எதிரணினாக்கா என்ன சின்னம் கேட்குறாங்களோ அது முடியாது, ஏற்கனவே கொடுத்தாச்சு, இல்லை பதிலே கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு பேச்சு இது பண்ணாக்கா, எதிர்கட்சி பேசினாக்கன்னா உடனே அதை பற்றி நடவடிக்கை எடுக்கப்படும். 4 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க ஒருத்தர் வீட்டில். இன்றைக்கு ஒன்றும் தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு வார்த்தையை கூட காணும். அப்படின்னா தேர்தல் எந்த லட்சணத்தில் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது எந்த கணிப்பை சொல்கிறீங்க? மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அது தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்குமான்னு தெரியல. அதை அப்படியே ஒதுக்கிட்டு நீங்கள் என்கிட்ட பதில் எதிர்பார்த்தீங்கன்னா, மக்களுடைய இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. அதுதான் உண்மை நிலவரம். காஷ்மீர் நம்மக்கிட்ட சேர்ந்துருச்சு, நம்முடைய பிரதேசம் ஆகிவிட்டுது. ஓய்னு மோடி மகான் போகிற இடத்துல பேசிட்டு போகிறார். அப்படி இருந்தாக்கா எதிர்கட்சி தலைவர்களை யாருமே வெளியே விட மாட்டேங்கிறீங்களா? ஏன் அப்படி? எந்த ஊர்லேயாவது நீங்கள் வந்து சுதந்திரமாக இருக்க விட்டுருக்கீங்களா?
ஏன் டெல்லியில் இருக்கிற கெஜ்ரிவால் என்னத்துக்கு உடனே உள்ள தள்ளிவிட்டீங்க? அந்த கெஜ்ரிவால் மந்திரி சபையில் இருக்கிற இன்னொருமா சொல்லுது, உங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் நட்டாவோ கிட்டாவோ யாரோ ஒருத்தர் வந்து இவ்வளோ வாங்கியிருக்காரு, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கிடையாது. அமலாக்கத்துறை ஒரு பக்கம் இருக்குது. செந்தில் பாலாஜி எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சனால தான் ஜெயிலில் இருக்கார். என்ன காரணத்துக்காக ஜெயிலில் இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியல, யாருக்கும் தெரியல. கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி தான். அது எதை பிடிச்சிட்டு கொடுத்தனா அதுக்கும் தெரியல, எதை ஊத்துறேன்னு எனக்கு தெரியல. ஏன் பிடிச்சோன்னு யாருக்கும் தெரியல. ஒருத்தர் பச்சையாகவே சொல்கிறாங்க டெல்லியில், எங்கள் கட்சியில் பாஜகவில் சேர்ந்துட்டாங்க, இந்த நடவடிக்கை விட்டுறோன்னு சொன்னாங்கன்னு சொல்லி கோர்ட்டையே சொல்கிறாங்க. ஒன்றும் நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு சர்வாதிகாரம் நடக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து கணிப்பை வந்து சொன்னாக்கா நடக்காது. ஆனால் மக்கள் மனசில் என்ன இருக்குதுங்கிறத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் ஒரு சீட்டில் கூட அவங்களால ஜெயிக்க முடியாது, பாஜகவால் ஜெயிக்க முடியாது. அது உண்மை நிலவரம். பொதுவாக வட மாநிலங்களில் பாஜகவுக்கு அதிக ஆதரவு இருக்குன்னு சொல்லுவாங்க, அங்கேயே மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கேயே இல்லையே. உத்தரப்பிரதேசம் வந்து வேறு யாரும் ஓட்டு போடக்கூட முடியாதுங்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் இருக்கிறவர்களும் ஓட்டு போடுறதுக்கு எதிர்கட்சி ஓட்டு போட வந்தாங்கன்னா அவங்கள தொலைச்சி கட்டி போடுவாருங்கிறாங்க. ஏங்க, ஒரு வீடுகளுக்கெல்லாம் போய் புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க எதிர்கட்சி வீடுகளை, அந்த மாதிரி ஆட்சி நடக்குதாங்க. அப்புறம் அங்கே போய் வந்து அந்த வந்து வேறு கட்சிக்காரன் எப்படி நிற்க முடியும், என்ன எலெக்ஷன் ஜெயிக்க முடியும்? அதனால தாங்க ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுதுங்க, இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியல, அங்கே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. எப்படி எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்திக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றா சேர்ந்ததோ, ஏறத்தாழ அதே சூழ்நிலை இப்போ இன்றைக்கி வந்துருக்குது. அமெரிக்கா எதிர்த்து சந்தேகம் தெரிவிக்குது, ஜெர்மன் சந்தேகம் தெரிவிச்சிருச்சு, ஆஸ்திரேலியா தெரிவிச்சிருச்சு, நியூசிலாந்து தெரிவிச்சிருச்சு, ஃப்ரான்ஸ் தெரிவிச்சிருச்சு, சவுத் ஆப்பிரிக்கா தெரிவிச்சிருச்சு, இப்போ ஐக்கிய நாடுகள் சபையை தெரிவிச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? உலக நாடுகள் பூராமே சந்தேகப்படுது இங்கே இந்தியாவில் ஜனநாயகம் இல்லைன்னு. ஒரு தேர்தல்னு சொல்லிட்டு ஒரு கூத்து அடிக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எமர்ஜென்சியில் வந்து அது ஒரு முடிவுக்கு வந்தது, போராட்டங்கள் மூலமாக வந்து. அப்படி நீங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? என்றைக்குமே சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. எந்த சர்வாதிகாரியுமே வாழ்ந்தது. அதுக்கு கடைசியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பயங்கரமான பிளடி ரெவல்யூஷன், அதாவது ரத்த களரி ஏற்பட்ட ஒரு புரட்சின்னு ஒன்று எடுத்திங்கன்னா, ரஷ்ய புரட்சி சொல்லுவாங்க. ரஷ்ய புரட்சியில் இதே நடக்கலை. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஜார் குடும்பம்லாம் விட்டுட்டு போயிடுச்சு. கரன்சிங்கிற ஒரு இதை நடத்தினார், எதிர்த்து போராட்டம் நடத்தினார். ஜார் ஃபேமிலி அப்படியே போயிடுச்சு, கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. கரன்சிக்கு நடத்தி ஜார் ஃபேமிலியெல்லாம் போய் அங்கே வந்துருச்சுன்னதுக்கப்புறம் லெனின் உள்ள ஓடி வந்து பிடிச்சிக்கிட்டார், ஆட்சி பிடிச்சிக்கிட்டு கம்யூனிஸ்ட் கதை விட்டு ஒரு அதுக்கு ஒரு அல்பாயுசு 50 வருஷத்தோடு போயிடுச்சு. அப்படி தான் ஆச்சு ஒழிய ரத்த புரட்சி அங்கே நடக்கலை, ரஷ்யாவில் நடக்கலை. ரத்த புரட்சி கடைசியாக நடந்து பிரெஞ்சு புரட்சி தான். அந்த புரட்சிக்கு அப்புறம் புரட்சியே நடக்கலை. அந்த புரட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 14th லூயிக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல. பொண்டாட்டி சொன்னால் மேரு அந்துவான், மக்கள்லாம் ரொட்டி கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்கன்னு யாரோ சொன்னபோது, ரொட்டி கிடைக்கலன்னா கேக் வாங்கி சாப்பிட வேண்டியதானே, ஒயின் வாங்கி குடிக்க வேண்டியதானே. ரொட்டியை விட இப்போ கேக்கு 10 பங்கு விலை ஜாஸ்திங்கிறது கூட அவளுக்கு தெரியல. எல்லாம் அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தால் புரட்சி வெடிச்சுது. அதை பேஸ் பண்ணி ஒரு நாவலே வந்துருக்குது, சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதுது, டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். அது ஃப்ரெஞ்சு புரட்சி கொஞ்சம் எகேன்ஸ்டாக எழுதுன நாவல். அதில் எப்படி சில அப்பாவிகள்லாம் எப்படி இறந்தாங்கிற மாதிரி போயிருக்கும். அந்த ஒரு இதை தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி அன்னைக்கு வந்து வால்டேருங்கிறவர், ரூசோங்கிறவர் உருவாக்கிய அந்த புரட்சி, அதுக்கு நாடக நடிகர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கை கொடுத்தது, எல்லாம் சேர்ந்து தான் 14th லூயியை மண்ணோட மண்ணாக்குச்சு. அது மாதிரி ஒரு புரட்சி இங்கே வந்ததுன்னா தான். ஆனால் நம்ம மக்கள் எந்த காலத்துலையுமே புரட்சி ஒன்று நடத்துறதா நான் கேள்விப்படலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு புரட்சியோ ஒரு ஆட்சியை எதிர்த்தோ நாங்கள் நடத்தினோம். கல்லூரியில் படிக்கும்போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினோம் 65. அன்னைக்கு நான் படித்தது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டோம். எங்களால் தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போய் பக்தவச்சலம் ஆட்சி. மற்றவங்களுக்கெல்லாம் போலீஸை போட்டாங்க, எங்களுக்கு இராணுவம். எங்கள் ஹாஸ்டலில் சுற்றி இராணுவம் நிற்கிது, மெஷின் கன்னை வச்சுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த பெல்ட்டை மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. நாங்கள்லாம் ஹாஸ்டல் உள்ளார இருக்கோம். எங்கள் வார்டன் நம்மானுல்லா பேக்குன்னு, என்னடா பண்ணிவிடுவோம் பார்த்துடலான்ட்டாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் அவர், என்ன பண்ணிவிடுவோம் பார்த்துடலான்ட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் நின்னோம், இராணுவத்தை சந்தித்தோம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் அடங்கிட்டாங்க. இன்றைக்கு வரல இந்தி வரல, அன்றைக்கி நடந்த போராட்டம் அதுதான் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டம். அது மாதிரி ஒரு எழுச்சி வந்தாலொழிய இங்கே பாஜகவை இது பண்ணுறது கஷ்டம்.